எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பார். அப்படிப்பட்ட வேதம் ஓதிடு வேதியோருக்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியோருக்கு ஒரு மழை, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை. இப்படிலாம் ஒரு கதை உண்டு. ஆனா இந்த கதையில பாத்தீங்கன்னா மன்னனுக்கும் அமைச்சருக்கும் ஒரு சின்ன தகராறு. கண்ணின் மணியே போராட்டமா என்னை அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனி வந்திருக்காங்க. அழைத்து வாருங்க. இது அழைத்து வருகிறேன். புண்ணியமே ஒரு வாழியம் வாயில போட்டுக்கடா. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சி தேவதை போல் நீ நடந்து வர திருவடிகள் சரணமாக்கி தருகவே. சுத்தி வந்து ஒய்வில்லாத படி போரிந்த உண்மை என்று போங்க சரி சுவாமி மங்களம் சூழல்
நாரதர் மகிழ்ச்சியை வருக, கலைவாணியின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனை வருக, கலைவேந்தனை வருக வருக என்று வரவேற்று வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வணங்குகிறேன். வாழ்க வல்லாண்டு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ்நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு, பண்பாடு குறையாமல் வரவேற்ற காரணத்தினாலே அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பீசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போலே, நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போலே, அழியாத தமிழ் போல் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகளே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சுந்தரா அர்ச்சனை பாட்டையாகும் சொற்றுனை பாடுகள் என்றார் தூமரை பாடும் வாயார் என்று பாடியதை போன்று மாணிக்க வாசகரை இறைவன் கூறுகிறார், கோவை பாடிய வாயால் பாவை பாடுக என்று கூறியதாக. இப்படிப்பட்ட இறைவனுக்கு பிடித்த மொழியால் தமிழால் இணைந்தோம். தமிழர் கடவுள் முருகனை வணங்குகிற உனக்கு தமிழால் அதுவும் குறுந்தொகை பாடலாக யாயும் யாயும் யாராகியரோ எந்தை நுந்தை எம்முறை கேளீர், யானும் நீயும் எவர் கேளீர், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்ற வாக்கியத்தின்படி ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு, தெய்வம் தந்த தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு. மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி தேவி போல் உண்டான பந்தம் இது, ஒரு தங்கரதத்தில் ஒரு தங்கரதத்தில் மஞ்சள் இலவு. நீராட்டினால் என் பாசம் போதாதம்மா, 300 நாள் தாளாட்டினால் என் பாசம் போதாதம்மா, தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இலவு. ராஜாவை நான் ராசாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, தேவர்களில் பல்லாக்கிலே ஊரோட வைப்பேனம்மா, மனமங்கலம் திருநோங்குமோ நான் பாடுவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வ நிலையை அடையணும் ஒரு மனிதன். அப்படி மனிதன் தெய்வ நிலையை அடையணும்னா அதுக்கு நிறைய இழக்கணும். ஒன்றை இழக்காமல் பிரிதொன்றை அடைய முடியாது என்பதுதான் இயல்பு, அதுதான் நிலை. அதே வகையில பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்பதை உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. இந்த பூமியோ 2 விதிக்கு கட்டுப்பட்டது, ஒன்று இயங்கு ஒன்று இயக்கும். அந்த வகையில் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவா. அதனால கேட்கவா கேள்வியா இருந்தாலும் சரி, திட்டுறதா இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த தமிழ்ல தான் அனைத்துமே உண்டு. ஆனா அவ்வை திட்டுறாதான் ஒரு மன்னனை பார்த்து சொல்றா, கால் நொந்தேன் நொந்தேன் கடிகி வழி நடந்தேன், யான் வந்த தூரம் பெரிதென்று கூணல் கறந்தேனுக்கு அங்க அந்த காவிரி சூழ்நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் மன்னா அப்படின்னு பார்த்து மன்னனை பார்த்து கேட்கிறா. கம்பனை பார்த்து சொல்றா, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கூறும் கவிதை நஞ்சேனும் வேம்பேன்னு அவதான் சொல்றா. சித்திரமும் பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு அவதான் சொல்றா. ஏன்னா நாளிலை பந்தலடி நடுவில் ஒரு காலடி கூறாமல் கூறடின்னு கேட்டதுக்கும் 8.25 லட்சணமே, எவன் ஏறும் வரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டை மேல் கூரை இல்லா வீடு, குலராவன் தூதுவனே, ஆரையடா சொன்னையடான்னு கேட்டவள அவதான்.
அடான்னு முடிச்சா. அவர் அடின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஒரு சபையில ஒரு பெண்ணை மானவங்கப்படுத்துற மாதிரி அடின்னு சொல்றாரு, சொல்லிட்டாருன்னு நினைச்சு அந்த அம்மாவை அடான்னு சொல்லணும். ஆனா வெளியே தெரியாம சொல்லணும், சூசகமா சொல்லணும். அதனாலதான் 8 கால் லட்சணமே. 8ன்னா தமிழ்ல ஆனா, கால்னா வானா, 8 கால் அப்படின்னா அவலட்சணம். எமனேரும் பரிய எரும மாடு, மட்டில் பெரியம்மை வாகனமே கழுதையே, முட்டை மேல் கூரை இல்லா வீடு, குட்டுச்சுவரு, குலராமன் தூதுவனே, குரங்கே அடா குரங்கேன்னு சொல்றது மாதிரி. இது ஒண்ணு இல்லடா, அது ஆரா கீரைன்னு சொல்லிட்டான். இந்த தமிழ் ஊரு நல்லுலகம் நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கு பாரு. நாட்டுல மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார், மேல்நாட்டறிஞன், பெருநாட்சா, நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்ச உலகம், இயேசுநாதரை சிலுவையில் இருந்த உலகம், அப்பர் வருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டான் மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மடத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லுலியவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? ஏங்க வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? இல்ல. ஆடு கடிச்சு மனுஷன் சாகல, கோழி ஒத்தி மனுஷன் சாகல. இப்படி நல்லவர்களுக்கு ஆபத்து இருக்கத்தான் செய்யும். பாட்டுல அத்தனையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. காக்கிற மரத்துலதான் கல்லடியும் படும், கண்ணடியும் படும். அதனால அவங்களுக்கு விழுந்துச்சு அந்த கல்லடி எல்லாம். இன்னைக்கு சொல்லடி தான் படுது நமக்கு எல்லாம். ஒருத்தர் என்ன செஞ்சாலும் எல்லா நன்மைக்கு, சரி ஒரு தவறே நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தப்பா விடு, எல்லா நன்மைக்கேனே சொல்ற வழக்கம் இருந்திருக்கு. ஒரு மன்னர் அந்த கிழவி பாக்கு உரல்ல போட்டு இடிச்சிட்டு இருக்கா பாரு, அது மாதிரி பாக்கு வெட்டின்னு ஒன்று அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க. இப்ப மன்னர் பாக்கு வெட்டியில பாக்க வெட்டுறாரு, வெத்தலை பாக்கு போட தாம்பூலம் தரிக்க. இப்ப பாக்க வெட்டும் போது பாக்கு வெட்டி தவறுதல விரலை வெட்டி பிடிச்சி மன்னருக்கு ஒரு விரல்ல காவாசி துண்டாகி விழுந்துருச்சு. ரத்தம் கொட்டுது, துடிக்கிறாரு. அமைச்சர் அன்னைக்குன்னு 2 நாள் விடுமுறையில் போயிட்டாரு. எல்லாரும் வந்து மன்னரை விசாரிக்கிறாங்க. மன்னா விரல் ஏதோ துண்டா பாச்சாம நல்லா இருக்கா, வழி தேவலையா, எப்படி இப்படி விசாரணை வந்து அனுதாபப்படுறாங்க. 2 நாள் சென்று மந்திரி வந்துட்டாரு. மந்திரி வந்தவர் மன்னரை பார்த்து, மன்னா வணக்கம், நான் வேலைக்கு வந்துட்டேன்னு போயிட்டார். இவருக்கு ஒரே கடுப்பு, விரல் துண்டாகி போச்சு, 2 நாள் ஆச்சு. இந்த ஆள் வந்தவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கண்டுக்காம போறான்னு கோவம். ஆள் விட்டு மந்திரியை கூப்பிடு, இங்கே வாங்க, இன்னைக்கு தானே வேலைக்கு வந்தீங்க, 2 நாளாக விடுமுறையில் போனீங்கல்ல? ஆமாம். வந்தது வராது வணக்கம் விட்டு போயிட்டீங்களா, எனக்கு விரல் துண்டானது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டார். தெரியும்னாரு. தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காம போறீங்களே, இது பாரபட்சமா இல்லையா, உங்களுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க மன்னா, எல்லாம் நன்மைக்கேன்னாரு. மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நன்மையா? கடுங்காவல் தண்டனை 6 மாதம் சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவு போட்டார். இப்போ மந்திரியை கொண்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. மன்னருக்கு விரல் வேற போச்சு. வேதனையோட சும்மா இருக்கக்கூடாது, வேட்டைக்கு போகலான்னு கிளம்பினாரு மன்னர். படை பரிவாரத்தோட காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுற போது திடீர்னு பெரிய சூறாவளி காத்துல எல்லாரும் படையெல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னர் மட்டும் தனியாக நிற்கிறார், ஒரு ஆள் கூட துணைக்கில்லை. அந்த நேரத்தில் அந்த காட்டில் காட்டுவாசிகள் வாழ்வாங்களா? காட்டுவாசியில் அவங்களுடைய வனதேவதைக்கு வருஷம் திருவிழாவுக்கு நரபலி கொடுக்குற வழக்கம். இப்படி தேடி வந்தாங்க. இவர் சிக்கிட்டாரு மன்னர். மன்னரை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கி கொண்டு போய் ஆடையை உடுத்தி தலையில தண்ணியை ஊற்றி மாலையை போட்டு இவரை தான் இன்னைக்கு வனதேவதைக்கு பலி கொடுக்கணும்னு வெட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மன்னர் நடுங்கிட்டார், நம்மளை வெட்ட போறாங்களே, என்ன ஒன்று தப்பிக்கிறது எப்படின்னு தெரியல. வெட்ட போற நேரத்துக்கு அந்த பூசாரி பார்த்தாரு, விரல்ல காவாசி இல்லை, ஒச்சமா. இப்ப சொன்னாங்க, ஊனமான உடம்ப கடவுளுக்கு படைக்கப்படாது, இந்த ஆள் சரியா வர மாட்டேன், விரட்டி விட்டாங்க. மன்னர் தப்பிச்சம் பொழைச்சம்னு வேற அரண்மனைக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். மந்திரி சொன்ன எல்லாம் நன்மைக்குன்னு, உள்ளபடியே விரல் வெட்டுப்பட்டது நமக்கு நன்மை தான், இல்லைன்னா நம்ம தலையே போயிருக்குமே அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டு இருந்து சொன்னாரு. சரி பாவம், மந்திரியை கூட்டியாருவோம், ஆனா நமக்கு நன்மைன்னு சொன்னேன். சரி, அவனை சிறையில் அடைக்க சொன்னோம், அதுவும் நன்மைன்னு சொல்லிட்டு போனானே, எதுக்கு கூப்பிடாளு? சிறையில இருந்து மந்திரியை கூட்டியாந்த கேட்டேன். மந்திரி யாரே? நீங்கள் சொன்னீங்க எனக்கு விரல் பட்டது எல்லாம் நன்மைக்குன்னு. உண்மையிலேயே நன்மை தான். காட்டுவாசிகள் என்னையை வெட்டாமல் விட்டுட்டாங்க விரல் துண்டானதுனால. அது சரி, உங்களை சிறையில் அடைக்கத்தானே சொன்னேன் 6 மாதம், அதுவும் நன்மைக்குன்னு சொன்னீங்களே, எதுக்குன்னு கேட்க மந்திரி சொன்னார், மன்னா என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தா நான் உங்கள் கூடவே இருந்திருப்பேன், நீங்கள் வேட்டைக்கு போகிற போது நானும் கூடவே வந்திருப்பேன், எல்லாரும் ஓடுனது மாதிரி உங்களை விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டேன், பக்கத்தில் இருந்திருப்பேன். உங்களை கூட்டிகிட்டு போனவங்க என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, உங்களை வெட்டுறதுக்கு பார்த்துட்டு ஒச்சம்னு விட்டுருப்பாங்க, என் உடம்புல எந்த ஊனமும் இல்லை, என்னையே போட்டு தள்ளியிருப்பாங்க. நல்ல வேளை நான் சிறைக்கு போனது நல்லது தானே. அப்போ எல்லாம் நன்மைக்கே தானே. அப்போ ஒரு கெட்டதுல ஒரு நல்லது இருக்குதானே? இருக்குது. அதனாலதான் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பார். அப்படிப்பட்ட வேதம் ஓதிடு வேதியோருக்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியோருக்கு ஒரு மழை, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை. இப்படிலாம் ஒரு கதை உண்டு. ஆனா இந்த கதையில பாத்தீங்கன்னா மன்னனுக்கும் அமைச்சருக்கும் ஒரு சின்ன தகராறு.
நகர்வலம் போறாங்க. நகர்வலம் போனவங்க சற்று ஓய்வெடுக்கலாமேன்னு சொல்லி குதிரையை கொண்டு போய் காவேரி கரையோரமாக கட்டிட்டு அமைச்சரும் அதாவது மகாராஜாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா அமைச்சர் கிடையாது, சக்கரவர்த்தி. அவனும் ஒரு சக்கரவர்த்தி, இவரும் ஒரு சக்கரவர்த்தி. அவர் நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி, இவன் கவிக்கே சக்கரவர்த்தி. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது மன்னர் கொஞ்சம் நேரம் சிரிக்கிறார். கொஞ்சம் தூரம் போய் சிரிக்கிறார். சிரிச்சது கம்பனுக்கு புரியல. ஏன் மன்னன் சிரிச்சாரு, எதுக்கு சிரிச்சாரு, சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறாரு. இதை கேட்டுருவோமே. 2 பேர் 3 பேர் இருக்கிற போது சொல்லிட்டு சிரிக்கணும். எதுக்காக சிரிக்கிறோம்னு தெரியும். ஆனா இவர் சொல்லலையே. இப்பதான் பிரச்சனை வரத்தான் செய்யும். கம்பருக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்பதான் கேட்டாரு, மன்னா ஏன் இப்ப சிரிச்சீங்க அப்படின்னு பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு மன்னன் சொன்னாரு, ஒண்ணும் இல்லையப்பா, இந்த நாடும் நாட்டை ஆளக்கூடிய மக்களும் எனக்கு அடிமையா இருக்கிறாங்க. நாடே எனக்கு சொந்தம். நாட்டை ஆள்ற மன்னனுக்கு நீயும் சொந்தம். நாடும் நாட்டு மக்களும் எனக்கு அடிமை. அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருதுன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. கவி சக்கரவர்த்தி கம்பன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப மன்னர் பார்த்து கேட்கிறாரு கவி சக்கரவர்த்தி கம்பரை பார்த்து, ஏப்பா நீ ஏன்டாப்பா சிரிச்ச அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லமண்ணா இந்த நாடும் நாட்டு மக்களும் உனக்கு அடிமையாக இருக்கும் பொழுது இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் நீரோ எனக்கு அடிமையாக இருக்கிறீரேன்னு சொல்லிட்டாரு. கோவம் வந்துச்சு மன்னனுக்கு. டே என்னை பார்த்து அடிமைன்றியா? என் நாட்டில் இருந்துக்கிட்டு கவிகளை பாடி நான் போடுற சோத்தை தின்னுக்கிட்டு நான் கொடுக்கக்கூடிய ஆடைகளை உடுத்திக்கிட்டு கடைசியில் மன்னனே அடிமைன்றியே, உனக்கு எவ்வளோ திமிரு, இனிமே நாட்டுக்கு இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு வெளியில போனார். அப்பதான் என்னன்னா போற்றினும் யாரு மன்னர் சொல்றாரு, போற்றினும் போற்றுவர் பொருள்கடாவிடின் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களையே மாற்றுவர் சொல்லி கூற்றினும் பாவலர் கொடியவரே அப்படின்னு மன்னர் நாடு உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினே என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்தும் உண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு போயா, நீ மட்டும்தான் நாடு வச்சிருக்கிய, சோழ நாடுன்றது இருக்கா, நீ மட்டும்தான் நாட்டை ஆளக்கூடிய மன்னனா, என்னுடைய திறமைக்கு எங்க போனாலும் பிழைச்சுக்க வேண்டாம். இப்படியும் நடந்திருக்கு மன்னர்களுக்குள்ள. இருந்ததோட விட்டு வைக்கல. மன்னர் அரசவைக்கு போறாரு. மன்னர் கொஞ்சம் வருத்தம். ஒரு அவை புலவரை கூட இல்ல. யாசகம் பெற்று சாப்பிட்ற கவி சக்கரவர்த்தி கம்பரு நம்மளை அடிமைன்னு சொல்லிட்டாரு, எப்படியாவது கம்பனுக்கு பாடம் புகட்டணும்னு யோசிச்சாரு. தாசி பொன்னின்னு ஒருத்தி இருந்தா, அந்த பொன்னியை கூப்பிட்டு கம்பர் வரும்போது அவரை உன்னோட இணங்க சொல்லு, ஒருவேளை அவர் இணங்க மறுத்தால் தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமைன்னு வாங்கிட்டு வாங்கினார், எழுதி வாங்கிட்டு வர சொன்னார். அது மாதிரி கம்பர் வந்தார். பொன்னி கூப்பிட்டா வரமாட்டேன்னாரு. இல்லை வந்தே ஆகணும். வந்ததுக்கப்புறம் என்னோட கூடணும், நான் விரகதாபமாக இருக்கேன்னாரு. இல்லைம்மா நீ மன்னனுடைய அவை பெண்ணு, அதனால நீ எனக்கு மன்னன் மனைவினா எனக்கு அம்மா தாய் வேணும், ஒன்று நான் கூடக்கூடாது, தப்பு. சரி பரவாயில்ல அப்படின்னா ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துட்டு போ. என்ன எழுதணும், தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். மறுநாள் அவை கூடுது. பொன்னி கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துட்டாரு. மன்னர் வந்தாச்சு அரசவைக்கு. கம்பர் வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை வாசிக்க சொல்கிறாங்க. தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை. எல்லாரும் சிரிக்கிறாங்க. கேவலம், ஒரு புலவர் தாசி பொன்னிக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவையில் எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஏளனப்படுத்துகிறாங்க. கம்பர் சொன்னார், எழுதியது உண்மைதான், ஏன் கையெழுத்து தான், ஆனால் என்ன அர்த்தம் தெரியுமா, தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை. இந்த தாசி இல்லை, தாசி தாசி தாசினா சீத்தான்னு வரும். தாய் என்றால் செல்வம், சி என்றால் மங்களம், செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி, அந்த பொன்னிக்கு இந்த கம்பன் அடிமை அப்படின்னு எழுதுனேன்னு தமிழில் விளக்கம் சொன்னாராம். அது மாதிரி யாரும் அடிமைப்படுத்த முடியாது. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க மன்னருக்கு கொஞ்சம் ஒச்சம் இருந்தது, அதனால காட்டுவாசிகள் நினைச்சாங்க ஒச்சமுள்ள உடம்பை இறைவனுக்கு படைக்க கூடாதுன்றதுக்காக ஒச்சமுள்ளாத உடம்பை தான் இறைவனே கேட்கிறாரு. பிள்ளைகறி கேட்கலையா? பிள்ளைகறி கேட்ட ஒரு சாதாரண கேட்கலையே. உடம்புல அதாவது ஒரு உச்சம் கூட இருக்கக்கூடாது, வீட்டுக்கு தலைச்ச பிள்ளையாக இருக்கணும், தாய் பிடிக்க தகப்பன் நறுக்க எனக்கு நீங்க நரமாமிசம் சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவர் வந்த சிவபெருமான் பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய சிறுதொண்டர் நாயனார்ட்ட தான் கேட்டது. அதனாலதான் அவருக்கு அந்த ஒரு சிறுதொண்டர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியும். நாயன்மார்களிலே சிறுதொண்ட நாயனார், அவர் பேரு பரஞ்சோதி. பாதாபிக்கு போருக்கு போறார், பாதாபியை வெல்லுகிறார். வென்ற உடனேயே அங்கேருந்து ஒரு பிள்ளையாரை கொண்டு வர்றாரு. இன்னைக்கும் திருவாரூர் பக்கத்தில் திருச்செங்காட்டங்குடியில் அந்த பிள்ளையார் இருக்கு. அந்த பிள்ளையாருக்கு பேர் வாதாபி கணபதினு பேர். அதனாலதான் இன்னைக்கு எந்த நிகழ்வு இருந்தாலும் வாதாபி கணபதி பஜ்யம்னு பாடல் ஆரம்பிக்கிறோம். அந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டில் இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்தது. அவர் பிள்ளைக்கறியை கொடுத்தாரு. பிள்ளைக்கறியை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம், பிள்ளை பாசத்தை விட்டு ஒழிச்சார்னு அர்த்தம். அதுதான் சொல்லுது ஞானம். வேதம் கடந்த ஞானியரும் கடப்புறோ மக்கள் மேல் காதல். வள்ளுவர் கூட சொல்றாரு, மனைவி தீண்ட மெய்க்கின்பம்னு பாடலை, மக்கள் மெய் தீண்ட உடற்கின்பம்ங்கிறாரு. அப்படின்னா பிள்ளைகளால் வரக்கூடிய இன்பம் அதை சொல்ல முடியாது, அனுபவிக்கணுமா. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பிள்ளைக்கறியவே கொடுக்கறதுக்கு துணிந்தார் என்றால் யார் அவர்? சிறு தொண்டர். மனைவி சந்தன நங்கைன்னு பேரு, திருவெண்காட்டு நங்கை அவருடைய மனைவி பேரு. அவங்களுக்கு வாய்ச்ச ஒரு வேலைக்காரி பெண்ணு பேர் தான் சந்தன நங்கைன்னு பேர். பிள்ளைக்கறியை கேட்க வந்தவர் பைரவ சுவாமி எப்படி கேட்குறாரு,
நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தரம் தான் சாப்பிடுவேன், அதுவும் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், அதுவும் ஆவதைத்தான் சாப்பிடுவேன். என்றால் உயிர், வதை என்றால் கொலை, உயிர் கொலை செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்படிப்பட்ட நர மாமிசம் சாப்பிடுவேன், அதுவும் ஒரே வீட்டில் ஒரே பிள்ளையா இருக்கணும், 5 வயது பூர்த்தியாக இருக்கணும், ஒச்சம் இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைக்கு அன்று பிறந்த நாள் கொண்டாடி இருக்கணும். தாயார் மடியில் கிடத்த தந்தையார் கழுத்தை அறுக்க 2 பேர் கண்ணிலையும் கண்ணீர் வரக்கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் சம்மதித்தால் உன் வீட்டில் சாப்பிட வர்றேன்னாரு. இப்படியா சாப்பாடு வர முடியும்? என்னையா கொடுமையா இருக்கு! எப்படியெல்லாம் இந்த அடியார்களை துன்புறுத்தி இருக்கிறான் இறைவன். ஆனால் அத்தனையிலையும் பிடிவாதமாக இருந்து அந்த பக்தியை செலுத்தியதுனால தான் இன்னைக்கு பெரிய புராணம் என்ற சேக்கிழார் எழுதிய அந்த திருத்தொண்ட தொகை உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியின் அழகில் ஜோதிய நம்பளத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. 72 எழுத்து, அதுல எழுத்து 63 எழுத்து அடியார்கள், 9 எழுத்து தொகை அடியார்கள், மொத்தம் 72 எழுத்து. எண்ணியா பாடினாரு? ஆனா திருவருள் உணர்த்தியதே என்ன, ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? 10 மாதம். தாயார் சுமக்கிறது 10 மாசம், தகப்பன் 2 மாசம், அப்பா 2 மாசம் சுமக்கணும். அதுக்கு பிறகுதான் தாய் 10 மாதம் சுமக்கணும். யார் மகன் கேட்டா இன்னார் மகன். குழந்தைய சுமக்கிறது மட்டும் இல்ல, எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அவர் நல்லவராவது தீய அன்னை வளர்ப்பதிலே தாயை போல புள்ள நூலை போல சேலன். தாய் நினைச்சா புள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியும். சரி, எங்க வளர்க்கணும்? பெத்து எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல, கருவிலே வளர்க்கணும். பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமர்நாதம்ங்கிற 5 வகை நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். 2 மாசம் சரியாக சேமிப்பு செய்து வைத்திருந்த ஒரு ஆண்மகன் தன் மனைவி இடத்திலே ஒரு நாள் கொடுக்கும் போது 3 நாள் தைலமா இருக்கு, 7வது நாள் மலர்ந்திருக்கும், 30வது நாள் முழு பிண்டமாகும், 2வது மாதம் தலை உண்டாகும், 3வது மாதம் வயிறு உண்டாகும், 4வது மாதம் பாதம் உண்டாகும், 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகும், 6வது மாதம் ஜீவன் உண்டாகும், 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும், 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும், 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது, 6வது மாதம் உயிர் உண்டாகுது, நினைவாற்றலும் சேர்ந்து வருது. இப்ப குழந்தை 7வது மாதம் வளகாப்பு கொண்டாங்க. ஆமா, எதுக்கு வளகாப்பு? அந்த நாள்ல இருந்து நல்லதே நினைச்சு நல்லதே நடக்கணும், தாயை கவனிக்க ஆரம்பிக்கும் குழந்தை. யாராவது உயிர் உண்டாத நாளிலிருந்து தாயை கவனிக்க ஆரம்பிக்கும். தாய் சிரிச்சா குழந்தை சிரிக்கும், தாய் எழுதா குழந்தை அழும், தாய் என்ன பேசுறாளோ குழந்தை அதை கவனிக்க ஆரம்பிக்கும். பிள்ளையும் தூங்கும். 7வது மாதம் வளகாப்பு பொம்பளை பிள்ளையை அலங்காரப்படுத்தி மங்களகரமா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வளையல் போட்டு அந்த பொண்ணுக்கு சரியான பதார்த்தங்களை கொடுத்து அந்த பொண்ணு மகிழ்ந்தால், சிரிச்சா, அதாவது மகிழ்ச்சியா இருந்தா குழந்தையும் மகிழ்ச்சியா இருக்குங்கிற ஒரு ஐதீகம் நம்மகிட்ட இருக்கு. அப்ப பிள்ளைய சுமக்கிற பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? 6வது மாதத்துல இருந்து கோயிலுக்கு போகணும், நல்ல வீர வரலாற்றுகளை சொல்லிக் கொடுக்கணும், படிக்கணும், இல்லை சங்கீதம் கேட்கணும். அதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வயிற்றில் இருக்கிற புள்ள கவனிப்பான், பிறக்கிற குழந்தை சான்றோனாக பிறக்கும். நல்ல ஆன்மீகத்தோடு ஒரு கட்டிய மனைவியை கூடணும் அப்படின்னா அந்த குழந்தை கருவில் நல்லபடியாக ஜெனிக்கும். நான் தாயை மட்டும் குறை சொல்லலை, தகப்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. தகப்பன் 2 மாசம் தான் அதிகம் தாய்க்கு இருக்கு, தாய்க்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் காம குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியங்கிற 6 குணங்களை விடுத்து ஈகை தயை பொறுமை சாந்தம் நல்ல எண்ணங்களை வளர்த்து பொறாமப்படாம அந்த குழந்தைய தாய் வளர்க்க முடியும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு குழந்தை வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெத்து எடுத்து வளர்த்துறோம். ஒரு 6 வயசு 7 வயசு வரும்போது கடைக்கு போயிட்டு அந்த குழந்தைகிட்ட என்ன வாங்கிட்டு வர சொல்லணுமோ அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வர சொல்லணும். இப்ப உள்ளவங்க தான் கண்டது வாங்கிட்டு வர சொல்றாங்களே, அப்ப குழந்தை எப்படி இருக்கும்? அதுக்கும் உதாரணம் இருக்கு. எப்படி? ஒரு வீட்டுல 2 ஆம்பளை பையலுங்க, சரி, ஒருத்தன் பெரிய குடிகாரன் ஆயிட்டான், ஒருத்தன் படிப்புக்காரன் ஆயிட்டான். ஒருத்தர் கேட்டார், என்னடா உங்க அப்பா ரொம்ப குடிகாரா இருந்தாரு, நல்ல உள்ளே இருக்கியா, படிச்சிருக்கிறியா அப்படின்னு. ஆமா, எங்க அப்பா குடிச்சுக்கிட்டே இருந்தாரு, நான் பார்த்தேன் இப்படி குடிச்சு வர போறேன், நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மனமாற்றம் வந்துச்சு, நான் படிச்சேன், நல்லா வந்துட்டேன். இன்னொரு பையலை கூப்பிட்டு, என்னடா நீனும் உங்க அப்பா மாதிரி குடிச்சுக்கிட்டே தர்ற? ஆமா, எங்க அப்பா தான் என்னை வாங்கிட்டு வர சொல்லுவாரு, நான் தான் வாங்கிட்டு கொடுத்தேன், அப்புறம் நானும் தான் குடிச்சேன்னு கெட்டேன்னு. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் தகப்பனும் தாய் தந்தையரும் 2 பேருமே. அதனால எப்போதுமே மண்ணு எப்படியோ வளரக்கூடிய பயிர் காட்டும் தரம். அதனால நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குடியிர் பிறந்தோருடைய வாய்ச்சொல். எத்தனை தத்துவங்கள்! இந்த உலகத்திலே அதிக நாள் வாழக்கூடிய உயிரினம் ஆமை. ஆமை ரொம்ப குறைவாக 300-400 ஆண்டுகள் வாழும். ரொம்ப குறைவாக 300 ஆண்டுகள், அதிக நாள் 800 ஆண்டுகள். ஆமை கிட்ட இருக்கிற நல்ல உணவு கூட நம்ம கிட்ட இல்ல. சரி, இருக்கட்டும். இருந்தாலும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணம் சொல்
பரன் பேசுவது தமிழ் வணங்குவது குகன் ஆபத்து குறவா பிள்ளை அரும்பசி குறவா அன்னம் தாகத்தை தீர பெண்டி தரித்திரமறிய பெண்டி கோபத்தை அடக்க வேந்தன் குறுமொழி கொள்ள சீடன் பாவத்தை தீர தீர்த்தம் பயனில்லை ஏழுந்தானே தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்துக்கு மூவர் சவத்துக்கு நால்வர் சகலத்துக்கு ஐவர்ங்க சுவைக்கு ஆறு ரிஷிகள் ஏழு பசுக்கள் எட்டு தானியங்கள் 9 பசிவந்தா 10 பறந்துருமே நாங்களே அத்தனை எதிர்ப்புறத்தோட வரவுன்னா செலவு மேடுனா பள்ளம் இரவுனா பகல் இன்மைனா மறுமை இன்பம்னா துன்பம் இருந்தாது உயர்தினை என்றால் தாழ்தினை சொல்லல அகரினின்னு பேர் வச்ச மதுரையில சமணர்கள் ஆட்டம் கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சாம் எப்ப கூன்பாண்டியன் காலத்துல சமணர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க 8800 பேர் இருந்திருக்காங்க அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு அடிக்கடி போற போது சொல்லிட்டே போற மந்திரம் என்ன தெரியுமா அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அதே நாங்க அஸ்தி நாஸ்தி அஸ்தினா உண்டு நாஸ்தினா இல்ல நாஜம் பண்ணிட்டான்னு சொல்றாங்க இல்ல அதைத்தான் மருவி வந்திருக்கு அஸ்தினா உண்டு நாஸ்தினா இல்ல இதெல்லாம் பிரச்சனை இல்லையா யாராவது விபூதி பூசின முகத்தை பார்த்துட்டா படக்குன்னு போய் ஒரு குடம் தண்ணியை தூக்கி தள்ள ஊத்துவாங்க தீட்டு ஏன்டா இப்ப குளிக்கிறான்னு கேட்டா நான் கண்டு முட்டும் பானேன் கண்டு முட்டுன்னா என்ன விபூதி பூசின முகத்தை பார்த்தேன் அதனால தீட்டு ஆகிப்பட்டேன் முட்டுன்னா தீட்டு இப்போ கேட்டான் பாருங்க அவன் ஒரு உடம்பு தண்ணி எடுத்து தூக்கி ஊற்றுவானா நீ ஏன்டா குளிக்கிற நான் கேட்டு முட்டு அவன் சொன்னதை கேட்டேன்ல அதனால தீட்டா போனேன் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க இப்போ மட்டுமா பிரச்சனை அந்த காலத்துல இருந்தே பிரச்சனையா இருந்திருக்கு இப்போ இதை சரி செய்ய வந்தவர் தான் திரு ஞான சம்பந்த பெருமான் அவர் சீர்காழியில பிறந்தவர் சிவபாத இருதயருக்கு பிறந்தவர் ஞானப்பால் உமையம்மையால் கொடுத்தவர் அவர் தான் பாடுறார் தோருடைய செவியன் விடையேறி தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு தேவாரத்தை பீடுடைய பிரமாபுரம் ஏறிய பெம்மானிவன் என்று பாடுகிறார் ஏன் தோடுடைய செவியன் பாடினாரு தோடுடைய செவன்னா சிவபெருமானுடைய காதுல இருக்கக்கூடிய தோடை பார்த்து பார்த்து ஆண்கள் குண்டலம் தானே போடுவாங்க குண்டலம் ஏன் அவருக்கு மட்டும் தோடுன்னு பாடுன ஏன்னா ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் ஐயா அதை விட ஐயா காதுல 2 தோடு இருக்கு ஐயா காதுல 2 தோடு யார் தெரியுமா அசோதரன் கம்பளதரன் என்று கந்தர்வர்கள் அவங்களும் 2 ஆம்பளை தானே ஆனாலும் அவங்க 2 பாடணும்னாங்க நீங்க பாடி நான் கேட்டுக்கிட்டே இருந்தா மத்த வேலை தடப்பட்டு போகும் உங்க 2 பேரையும் தோடா மாத்தி காதுல மாட்டிக்கிட்டேன்னு மாட்டிக்கிட்டாரு இப்ப தெரியுதா காதுல மாட்டிக்கிட்டே நீங்க திரியல அதுக்கெல்லாம் அவரு காரணம் அந்த 2 ஆம்பளையும் தான் காரணம் அப்ப பொம்பளைகளுக்கு எதுவுமே இல்ல அப்படி இல்ல சிவபெருமான் மாத்தி வச்சாருன்னு சொல்லுவாரு அந்த இப்ப கேக்குறோம் இல்ல வாக்மேனா என்னமோ சொல்றீங்களே ஆமா அதான் அப்ப உருவானதுன்னு சொல்ல வரேன் அந்த இதுக்கு சொல்ல வரீங்களா புரியுதா உனக்கு புரியுது சிவபெருமானுடைய கல்யாணம் கைலாயத்துல நடக்குது பார்வதி பரமேஸ்வருடைய கல்யாணம் அகத்திய முனிவரை தென் பொதிகை மலைக்கு போக சொன்னாரு அவர் வருத்தப்பட்டாரு பரந்தம்மா பரம்பொருளே பரமேஸ்வரா இப்படி உலகநாயனுடைய கல்யாணத்தை நான் பார்க்க முடியாம போச்சே வருத்தமா இருக்கு நீ போகாத நீ ஒன்றும் வருத்தப்படாத நீ போய் அங்கே இரு நான் இங்க இருந்தபடியே உனக்கு திருமண குளத்தோட காட்சி தரேனார் அதுதான் டிவி போட்டி எங்கேயோ நடக்குது இங்க பாக்குறோம்ல பாத்துக்கங்க எதை எப்படி எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாம் முன்னோர்கள் காரணம் இந்த இறைவன் திருவருள் காரணம் அப்படிப்பட்ட தோடா மாத்தி இருந்தனாலதான் அவர் தோடுடைய செவியன்னு பாடினார் காதோலைன்னு பேர் இருக்கு காதோலைன்னு சொல்லலாம் காதோலை கருகமணி அப்படின்னு பேரெல்லாம் இருக்கு நீங்க நான் ஓலைச்சுவடின்னு இருக்குல்ல சரி தாளம்னு பேர் அதுக்கு பேரு தாளம்னா பனை பனை ஓலைக்கு பேர் தான் தாளம் தாளம் பனைன்னு ஒன்று சொல்றமே தாழ பனைன்னு இருக்கு ஓலை அது மருவி தான் தாலின்னு பேர் வந்துச்சு ஏன்னா ஓலையில எழுதித்தான் தாலி கட்டி இருக்கிறாங்க இப்ப மருவி நாகரிக வளர்ச்சியில் அப்படி வந்திருக்கோம் ஆமா இங்க என்ன செய்து கொண்டிருக்கின்ற காவல் எதற்கு காவல் தாலியும் எனக்கு இன்னொரு ஞாபகம் ஒன்று வருது என்ன அந்த காலத்துலலாம் இறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு இருக்காது ஆனா அவங்கள உயிரோட ஒரு பெரிய பானையில இறக்குவாங்க பூமிக்குள்ள அதான் முதுமக்கள் தாலி அப்படின்றது முதுமக்கள் தாலி அப்படின்றது ஒன்று இருக்கு அப்போ அதுக்குள்ள என்ன செய்வாங்க பொறி கொஞ்சம் தண்ணி வச்சிருவாங்களாம் அவங்க இறப்பு முடிக்க அதை சாப்பிட்டு அப்புறம் பாருங்கன்னா எலும்பு கூட தான் இருக்குமா அதுக்குள்ள இது நம்ம கீழடி ஆய்வுல இதெல்லாம் காட்டு கண்டுபிடிக்கிறாங்க பானை ஓடுகள்ல தமிழ் அந்த காலத்துல தமிழை காப்பாத்த மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க திடீர்னு மறந்து போச்சு சரி என்னடா செய்வோம்னா இந்த சகதின்னு ஒண்ணு இருக்கு பாரு சேரு அந்த மண்ணுல எழுதி வச்சிருக்காங்க அது நாளாக அழிஞ்சு வரும்ல அது காய வச்சு எடுத்து வைப்பாலாம் அது கரைஞ்சு வருமா மழை வந்தா சரி என்ன மொழியை காப்பாற்ற முடியல என்ன பண்ணலாம்னு பாக்குற போதுதான் பானையோ செஞ்சு பானை ஓட்டுல எழுதி இருக்கிறாங்க ஓடு இன்னைக்கு இருக்கு பார்த்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பனை ஓலையில எழுதுனாங்க அதுக்கப்புறம் கல்லுல வெட்டி வச்சாங்க அதுக்கு பேரு கல்வெட்டு அதுக்கப்புறம் செம்பு தகட்டுல எழுதுனாங்க அதனாலதான் செப்பேடுன்னு பேரு இப்படி தமிழை காப்பாற்றி கொண்டு வந்த முன்னோர்களை விட்டுட்டு தமிழை காக்குவதற்கு எத்தனை வழிகள் இருக்கு உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது அதனால இதுவரை இங்க தமிழ் கடவுள் தான் தமிழை காப்பாற்றக்கூடிய கடவுள் தமிழ்ல கொடுத்ததுனாலதான் 16,000 பாட்டு பாடியிருக்காரு தமிழ்ல யாரு அருணகிரிநாதர் திருப்புகழ் தாள மாளிகான்னு பேரு ஒரு பாட்டுக்கு 3 இருக்கு சரணம் பல்லவி அனுபல்லவி சரணம்னு பல்லவி சரணம் அனுபல்லவி இதெல்லாம் பல்லவி அனுபல்லவி சரணம் இப்படி மாறி மாறி வரும் பல்லவி அனுபல்லவி சரணம்னா என்ன அர்த்தம் தொடர்பு இல்ல அது வந்து தமிழ் மொழி இல்ல தமிழ் ஆனா தமிழ்ல
எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்னு பேர் இருக்கு. இந்த இசைக்கு பெரிய ஒரு இலக்கணத்தை வகுத்தவரே ஆபிரகாம் பண்டிதர். நீங்க முறையான சங்கீதம் படிச்சது, அதுவும் கோட்டான் என்று சொல்லக்கூடிய ஆந்தை கிட்ட. ஆந்தை இரவு நேரத்துல தான் அலரும். ஆனாலும் அந்த ஆந்தை கிட்ட சங்கீதம் படிச்சவரும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் அதை நான் அந்த சங்கீதம் கத்துக்கல. இல்ல ஏன் அதை பண்றாங்க தெரியுமா? சொல்லுங்க. மண்டக்கணமா சில பேர் இருக்கவள இந்த மாதிரி ஏழ்மையான இடத்துல கொண்டு விடுறது. அப்படி தாண்டா நீ படிக்கணும்னு. நீ அந்த காலத்துல கற்றது கைமணவளும் இருக்கா? ஆமா. படிக்க போகும்போது மண்ணள்ளிக்கிட்டு போவாங்க. ஆமா. கையில மண்ணள்ளிக்கிட்டு போய் வாத்தியாருக்கு முன்னால அந்த மணலை பரவி வச்சு வாத்தியார் சொல்ல சொல்ல அதுல எழுதி பழகின காலம். அதான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. உற்ற களமடந்து ஓதுவார் மெத்தவரும் பந்தயம் புகழ வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான். கண்ணு தெரியாத பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது? அது ஒருவரை முன்னாடி உட்கார வச்சு அந்த எழுத்துக்களை சுட்டி காட்டுறது. அதாவது உடம்புல அந்த விரல் படப்பட சட்டையை கலட்டிட்டு முதுகு காட்டி வாத்தியாருக்கு முன்னால உட்கார்ந்தா முதுகுல விரல் எழுதும். முதுகுல விரல் போற உணர்வை வைத்து படிச்சவர் தான் அந்த கவி வீரராக. ஏங்க இன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க அந்த ரூபா நோட்டெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா கண்டுபிடிக்கிறாங்க. இது 500 ரூபாய் தானே, இது 200 ரூபாய் தானே அப்படின்ற விஷயம். ஒரு கதவு திறந்தா ஒரு கதவு மூடும். ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னாக. கண் இல்லாதவர்களுக்கு ஞானம் அதிகம். அவங்க படிக்கிற படிப்பை இன்னைக்கு கண்டுபிடிச்ச நாடு இந்த நாட்டில் யார் தெரியுமா? ஹெலன் கெல்லர் பிரைல் முறை என்ற படிப்பை கண்டுபிடிச்சாங்க. தடவியே படிக்கிற முறை. அது ஒரு ராணுவ அதிகாரி தான் கொண்டு வந்தது. அது பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட மகத்துவமான படிப்புகளெல்லாம் இருக்கு. அதனாலதான் படிப்பு தான் மிக முக்கியம். கண்டிப்பா கல்வி கரையில கற்பவர் நாள் சில கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. படிக்கிறதுக்காக பிச்சை எடுக்கலாம், படிச்சதுக்கு அப்புறம் பிச்சை எடுக்க கூடாதுன்றது விஷயம். கல்வி எவ்வளவு சிறந்தது பாரு. அறியாமையை போக்கக்கூடியது. கல்விக்கு அறிவுக்கு வேற தொடர்பு இருக்கு. இருந்தாலும் கல்வி தன்னுடைய அறியாமையை போக்கும். எது போல? இப்ப வீடு அழுக்கா இருக்குன்னா தொடச்சி எடுத்துறோம். மூளை அழுக்கா இருக்குன்னா என்ன செய்யறது? பாத்திரம் துணி அழுக்குனா தொலைச்சிடுறோம். ஆனா மூளை அழுக்குனா அந்த அறியாமையை போக்க கல்வி என்ற நூல் படிப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லாரும் வலியுறுத்துறாங்க கல்வியை பத்தி. அதுல நமக்கு இருக்கிற கல்வி மெக்காலய கல்வி திட்டம் அது தப்பானது. ஆனால் சரியான கல்வியை பயிற்றுவிக்க வேண்டும். அந்த வகையில இங்க என்ன செய்து கொண்டிருக்க? காவல். எதற்கு காவல்? காக்க முடியுமா என்ற நம்பிக்கை. யாரு காத்தது? நான் காக்குறேன். இதுக்கு முன்னாடி யாரும் காக்கல. முதலும் நானே, முடிவும் நானே. புதிய வரலாறு எழுதுற. ஆமா, அதெல்லாம் சரிதான். பாதையை தேடாத, பாதையை உருவாக்கு. அது எனக்கான பாதை, அதுக்காக உருவாக்குறேன். ஏற்கனவே காத்தவங்க எல்லாம் காத்த முடியாது. இந்த இடத்துல யாரும் காக்கல. அவங்க காத்தாங்க, காக்கல, அது எனக்கு தேவையில்லை. நான் புதுசா காக்குறேன், நல்லபடியா காத்து முடிப்பேன். அப்படியும் பேசிட முடியாது. அவங்க காக்குறாங்க, காக்கல. ஆமா, அவங்க காத்தாங்க, காக்க முடியலன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்ப நானும் அவங்க போக்குக்கே போவோம். யாரு காக்க முடியலன்னு கேளு. சொல்லுங்க. சுரச கடலை காத்தா முடியல. அசமுக்கு மலையை காத்தா முடியல. இலங்கையில் அங்கனி காத்தா முடியல. பாலைவனத்தை தாடகை காத்தா முடியல. கருவை திதி காத்தா முடியல. 60,000 வருஷம் விஸ்வாமித்திர மகர்ஷி தவத்தை காத்திருந்தார், முடியல. பாலாலே கோட்டை கட்டி ஆஞ்சநேய பெருமான் ராமனை லட்சுமணை வச்சு காக்க முடியல. உம்மால் முடியுமா? அந்த கதையெல்லாம் வேறு, என்னுடைய கதை என்பது வேறு. கண்டிப்பா முடியுன்ற நம்பிக்கை. ஏன்னா முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திடும் விடும் என்பதை போல ஒன்றை செய், அதையும் நன்றை செய், அதையும் இன்றை செய் அல்லது செத்து மடி அப்படின்னாங்க. அதை செய்ய வந்தவனானு. இதை நீங்க மூட நம்பிக்கையா பேசப்படாது. வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்துங்க, நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக வந்ததும் புதுசு உழுதும் தெரிஞ்சுட்டு போக முடியும். நான் புதுசு தான், அதுக்குன்னு கத்துக்க வேண்டியதானே. தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான்ற மாதிரி போக கூடாது. இல்ல, அனுபவ அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. படிச்சபடியே வேலை வாங்கிட முடியாது. படிச்ச படிப்புக்கு அனுபவம் எத்தனை நாள் இருக்கு, எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குன்னு கேட்கறா இல்ல. அப்ப 2 விதம் தானே கல்வி. ஒன்னு அனுபவ படிப்பு, ஒன்னு படிக்க படிப்பு. இப்ப எங்க படிச்சுட்டு எங்க வேலை கிடைக்குது? அது உள்ளது. வேலை இல்லா திண்டாதான் வைகுந்த வரைக்கும் போயிருச்சு. அதை விடு. அப்ப ஆத்ம ஞானம் அபர ஞானம்னு 2 இருக்கு. ஒன்னு உணரும் தன்மை, ஒன்னு உணர்த்தும் தன்மை. உணர்த்தா விட்டால் உணர்த்த முடியாது, உணராவிட்டால் அப்படி உணர்வோம். பெண்களுக்குரிய பருவங்கள் அடைந்திருக்கும் பருவம், மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி காற்றுள்ள போது பருவத்தை பெரிய ஊசிதா பெருமாள் செய்தது போல பெருமாள் பேர ஒரு விசேஷத்தை நடத்தலாம் நினைக்கிறேன். விசேஷத்துக்கு வந்தீங்களா? சரி, போயிட்டு வாங்க. எந்த காவல் பார்க்கணும்? இங்கதாம்மா விசேஷம். இங்க அப்படி எதுவும் ஐயா தவறானதுக்கு வந்திருக்கீங்க. முகவரி முகூர்த்த கால் உண்டுனாங்க. இங்க நாடகம் விசேஷம் நடக்குது. அப்படி இல்ல, நிகழ்ச்சி தான் முகூர்த்தம். இங்க ஒரு முகூர்த்த கால் உண்டு இருக்கு. இங்க ஊனி இருக்கா? ஆமா. என் கண்ணுக்கு தெரியல. உனக்கு மட்டும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு நடிக்க. ஆமா, பர்வகாலத்தை வீணாய், பர்வகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ அம்மா அம்மா. விதிதன்னை மர்விய விதிதன்னை மாற்றையவராளாகும் முடியே. விதியை வெல்ல முடியாதுன்றே. என்னுடைய விதி இதுதானா, அதை மாற்ற யாரால் ஆகுன்றே. உலகத்துல விதியை வென்றவர்கள் உண்டா இல்லையா? இருக்காங்க. என்னால் முடியாது, நான் சாதாரண மனித பிறவி. முருகப்பெருமான் விதியை மாத்திர வல்லமை படைத்தவர். அருணகிரியார் சாக போனவரை காப்பாத்தி இந்த உலகம் புகழ்ற அளவுக்கு ஒரு பேர் கொடுத்தவர். அதனாலதான் அவர் 16,000 திருப்புகழ் பாடினார். ஒரு பாட்டு சொல்லுது, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பளின், தேன்கடமின் மால்பட்டது பூங்கொடியார் மனம், மாமயிலும் வேல்பட்டழிந்தது மேலையும் வெறுப்பும் சூரனும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல என் கையெழுத்தே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழித்ததுன்னு பாடல, அழிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்?
தானா மறைகிறதா. இப்போ 2 பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் காவல்துறை அதிகாரி வந்தாருன்னா என்ன நடக்கும்? பிரச்சனை தானே, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அமைதி ஆயிடுவாங்க. அமைதியா இல்ல அப்படி நழுவி அதைத்தான் சொல்றேன், அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம். சுத்தமாக தானா நடக்குதா? அது மாதிரி இப்ப இந்த ஊருக்கு நம்ம வடவம்பட்டிக்கு அமைச்சர் வராருன்னா ஊரே சுத்தமாகும். ஆமா, திருப்பத்தூர் வராருன்னா திருப்பத்தூரே சுத்தமாகும். ஏத்த இறக்க கூட இருக்காது சாமி. ஆமா, வேகத்தடையெல்லாம் எடுத்துருவாங்க. உடம்பெல்லாம் குலுங்காம வரணும்ல. அவங்க எல்லாம் குலுங்காம வந்துட்டு போகலாம், வருஷம் பூரா நம்ம குலுங்கியே சாகலாம். நம்ம குலுங்கியே வருடமெல்லாம் சாக வேண்டியதான் வழியே. பேருந்துல பின்னால உட்காந்துருக்க முடியல, ஓட்டுநருக்கு படுத்துறாங்க. அப்படின்னா அற்ப பதவி 5 ஆண்டு இருக்கிற அவங்களுக்கு அவ்வளவு தகுதினா அகலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன். உன் விதியை மாத்தி உனக்கு நல்லது அமைப்பு. என்னதான் என்னுடைய விதி என்ன? உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யாரு நீங்க? குடும்பம்னா என்ன தெரியாது, ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்தி அப்படின்னு திரியிறவர் நீங்க. நீங்க எல்லாம் மாப்பிள்ளை பார்த்து வந்தா அந்த குடும்பம் முதல்ல விளங்குமா? எங்க கரியா கொண்டு போய் பரமசிவன் குடும்பத்துல கலகம் பண்ணி குடும்பமே அக்கு வேற ஆணி வேற போச்சு. இந்த புள்ள என்னப்பா பொசுக்கு இப்படி காட்டி பிடிச்சு? ஆமா, வேற என்ன கேக்குறது? என்ன ஊரெல்லாம் உங்களுக்கு வந்து கல்யாணமே பண்ணாதாலும் உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குது. ஆமா, குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? இல்லறம் என்பது நல்லறமாகும், இல்லறம் என்பது துறவரமாக கூடாது. நீங்க துறவரம் போனவரும் உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறது, ஆனா வாழ்நாள் முழுவதும் மாணவர்களை சந்திச்சாரு. ஏன் சந்திச்சாரு? அவருக்கு இருந்த உணர்வு பிள்ளைகளுக்கிட்ட தான் சொல்லணும். பட்டுக்கோட்டையார் பாடினார்ல, ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதி பாடினாரு. திருடாதே பாப்பா திருடாதேன்னு அவரும் பாடினாரு. அவர்தான் பாடினாரு. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்? பிள்ளைகள் தான் பசுமரத்தாணி வெள்ளைத்தாள் என்ற காகிதம். அது போல என்ன நினைக்காத, நான் வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்கன்னு சொன்னவங்க அவங்க தானே. வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, உன் வீரத்தை கொழுந்திலேயே வெம்பி விடாதே. எல்லாத்துக்கும் ஒரு தத்துவத்தை சொன்னவர்கள் தான். நல்லவன் பூரா செத்து போனேன், நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனால் எனக்கு தெரியும் செத்து போனாங்கன்னா நம்மள ஏன் இருக்கேன்னு கேக்குறீங்களா? அப்படியா நினைப்பேன். இருக்கிற கர்மா தீக்க வேணாம், இருந்துதானே ஆகணும். நான் சொல்ற விஷயம் பாருங்க, தத்துவம் சொன்னவர்கள் எல்லாம் இல்ல. பாரதி சின்ன வயசுல மரணம், பட்டுக்கோட்டையார் சின்ன வயசுல மரணம், இப்படி நிறைய பேருடைய மரணம். ஆனா எந்த வறுமையில வேணா, ஏதாவது எதுல வேணாலும் சாகலாம், வறுமையில சாகக்கூடாது. அதுதான் கவிஞர் முண்டாசு கட்டிய. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. யார் மாப்பிள்ளை? உலகத்துல பெரிய குடும்பம். இங்க வாமா, என்ன 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 பெரிய குடும்பம்னா நான் அந்த வீடு கூட்டாஞ்சோறு ஆக்கி போட போறேன். சோறு வடிச்சு கொட்டணும், வீடு வாசல் கூட்டணும், எல்லாம் பண்ணணுமா? நானு பாத்திரம் முட்டை நல்லா மூட்டை கழுவி போட்டு சாப்பிடணும். ரொம்ப அவசியம் பாருங்க எனக்கு. எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம். ஏம்மா பெரிய குடும்பம்ன்றீங்க? பெரிய குடும்பம்னா என்ன குடும்பம்? குடும்பத்தை முதல்ல சொல்லாதீங்க. மாப்பிள்ளை அழகானவரா, அன்பானவரா, அழகு இருந்து முன்னி இல்ல, அறிவு இருந்து முன்னி இல்ல, பணம் காசு நல்லா கொட்டி கிட. காசு காசுன்னு என்ன பொழப்படாது. ஆமாங்க, ஈட்டி 8 அளவுக்கு தான் பாயும், பணம் பாதாள பிடிக்க பாயும். காசாலேசா காசாலேசா காசாலேசா. பணம் ஒரு அளவுக்கு இருந்தா பணம் நம்மளை காப்பாற்றும். சரி, பணம் அளவுக்கு மேல இருந்தா பணத்தை நம்ம காப்பாற்றணும், பெரும்பாடு படணும். அது வேண்டாம். உனக்கு தேவையானவற்றை உன் மனம் விரும்பியபடி எல்லா சௌபாக்கியங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடிய மாப்பிள்ளையை பார்த்திருக்கேன். மாமனார் மாமியார் இருக்காங்க, நாத்திரானங்க நிறைய இருக்கு. தயவு செஞ்சு இந்த குடும்பமே எனக்கு வேணாம் சாமி. ஏமா? நாத்திரானங்க கண்ணுல கண்டாலும் ஆகாது, மாமனார் மாமியார் இருக்கவே கூடாது. இல்லைன்னா போன அன்னைக்கு போயிட்டு 3ஆம் நாள் பிரிச்சு குடிக்க வந்துருவேன் குடும்பத்தை. இப்ப அப்படின்னா நடக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவ்வளவுதான். நீங்க மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா திருமணம் பண்றேன், பிடிக்கலன்னா நீங்க போயிடணும். ஏன் பிடிக்கும்னு சொல்றீங்க? எதுக்கு? அப்படிப்பட்ட மாப்பிள்ளை அவர் அழகன், குலகன், குக்குலகதாரி, சேயோன், செவ்வேல், மஞ்ச ஏரி, குறிஞ்சி வேந்தன், செட்டி மகன், அருபம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை குருமுகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமணம் என்று பக்தர்கள் போற்றக்கூடிய. நீங்க மறந்துட்டு திரும்ப திரும்ப முருகப்பெருமானே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மாப்பிள்ளை பேரே இன்னும் சொல்லல. எனக்கு மறக்க கூடாதுன்னு பேசுறேன். இல்லங்க, அவர் ஞாபகத்துல இருக்கணும்னு பேசுறேன். எனக்கு பார்த்து அந்த மாப்பிள்ளை பேரை சொல்ல மாட்டீங்க. மாப்பிள்ளையே அந்த சக்தி மைந்தன் சிவபெருமானுடைய பிள்ளை கந்தபெருமானே, இறைவா, நான் என்ன செய்வேன்? சண்முகா அவர்தான் எனக்கு மாப்பிள்ளையா? என்ன சாமி உலக நடிப்பா இருக்கு? இல்ல சாமி, நீங்க அவர்தான் மாப்பிள்ளையா? ஆமா. தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம், போயிட்டு வாங்க. ஏற்கனவே ஒரு தாரம் இருக்கே. அம்மா, அந்த அம்மா இருக்கா அங்கே திருப்பரங்குன்றத்துல? எனக்கு அந்த அம்மா இருக்குல்ல, எனக்கு வேணாம். ஏன்? இந்த மாப்பிள்ளை ஏன்? அவருக்கு தான் அழகு இருக்கா, அறிவு இருக்கா? ஏன் எனக்கு அழகுல குறைவா, அறிவுல குறைவா, மூக்குல குறைவா, முழியில குறைவா, எண்ணத்துல குறைவு கண்டிய? ஒன்னும் குறையா நான் சொல்ல. அப்புறம் ஏன் எனக்கு 2ஆம் தரம்? ஆனாலும் முருகனை நீ மணக்கணும். நீ அவரைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிற. அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி குடிப்போயாச்சு, உனக்கு ஒரு வீடு கட்டி இருக்கு, பூட்டி புட்டி சாவியை அவர் வச்சிருக்கிறாரு. எப்ப பால் காய்ச்சி கிரக பிரவேசம் பண்றது? சாவியை நீங்க வாங்கி வச்சுக்க வேண்டியதுதானே? நான் வாங்கிட்டு வந்திருப்பேன், ஒன்னும் தப்பு இல்ல. ஒருவேளை நான் சாவியை கொண்டுட்டு போயில எங்கேயாவது பார்த்து விட்டு, ஐயோ நம்ம கூட்டு சாவி இந்த ஆள் தூக்கிட்டு நீ பாட்டில் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறேன். நான் எங்க ஒன்று ராமேஸ்வரம் போறதா, காசிக்கு போறதா? எனக்கு கோவம் வருது. தென்காசி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டேன். நீ என்ன செய்யற? அந்த சாவியை ஒன்றை ஒப்படைக்க எனக்கு வேணா. அவனைத்தான் நீ மணக்கணும்.
முடியாது. முடியாது. பிடிக்கல. பிடிக்கல. நடிக்கிற. யார் நடிக்கிறா? தெரியுது. நான் நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுது இல்ல. அவ புருஷனுக்காக அவ ஓட்டறா. நான் ஒரு புள்ள வளர்த்துருக்கா. ஆம்பளை யாரும் ஒரு சாமியார் கட்டி ஏறிட்டு வர்றேன். எங்க அப்பா சொன்னாரு நீ போறதுக்கு மோசமான இடம். இந்த இடத்துக்கு யாராவது வந்து பேசுறாங்கன்னா நீ இப்படி தான் வாதாடணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. போனா போது மச்சன முண்டாட்டியாச்சு. மச்சனடே வேணாம்டே மச்சன. சொல்லுங்க மத்தகேலம்மா. அல்லு மகளே மெட்டாவத்தை எடி மடத்து. அவனியோ தலையில் பச்சடி மடத்து சொல்லுங்க மத்தகேலம்மா. ஒரே வார்த்தை நாக்க புடிங்கிற மாதிரி கூட்டி கடுப்பதுங்கள் கோபத்தில் தீர்மானயா. கூட்டி கடுப்பதுங்கள் கோபத்தில் தீர்மானயா. வெடுக்குன்னு இந்த கோபம் எங்கிட்டு இருக்கு. கூட்டி கடுப்பதுங்கள் கோபத்தில் தீர்மானயா. கூட்டி கடுப்பதுங்கள் கோபத்தில் தீர்மானயா. ஓட்டவர் சொல்ல வந்து உமக்கு கை வந்து செல்லாதோ. செல்லாதா? கோபம் வருது. செல்லு செல்லாதுக்கு செட்டியார் மயம் இருக்காரு. இங்க பாருங்க. அதனால ஒண்ணும் கவலைப்படாத. இன்று பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு ஒரு கதையே இருக்கு. இவரும் செட்டியாருங்க. அதனால என்ன சொல்றேன், செட்டி மகன் பேரு. செட்டி மகன். அதனால இன்று பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வர செய்து ஆமா உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்னுடைய நாரதனம் அல்ல அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல சத்தியம் 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 அன்பான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு பத்தியம். உங்களுக்கு பைத்தியம் தான் முடிக்க போகுது. பரவாயில்ல. 8 நாள் கெட்டிக்காரியோட பொய்யும் புரட்டு 8 நாள்ல தெரியுமா? ஓம் புரட்டு 8 நாளில் இப்ப தெரியும் பாரு. அம்மா வள்ளி என்னங்க ஏமா அதாவது மாப்பிள்ளை கிடைக்காம வீட்லயே உட்காந்துக்கிட்டு சத்தம் போடாம சாமி பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டியல. போயிட்டாரா? இப்ப மாப்பிள்ளைக்கு எங்க போறது? போயிட்டாரா? அவர் எங்கனாவது இருந்து ஒட்டிக்க பாருங்க. இல்ல இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? நான் ஏன் தெரியுமா மாப்பிள்ளை பிடிக்கலன்னு கூட்டி கொடுக்குறவருன்னு கேட்டேன். ஏன் அந்த மாதிரி கேட்டதுனாலதான் சத்தியா செஞ்சுட்டு போயிருக்காரு. இன்று பொழப்பா இது ஒட்டி கேட்கிற புத்தி இன்னும் போகலையா? கந்தபெருமானி உண்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோஹரா. அம்பிட்டு நடிப்பா.